மாவட்ட தலைநகர் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஹோட்டல்கள், பேக்கரிகளில் உணவுகளுக்கு அதிக விலை ஈடாக்குவதாக புகார் எழுந்துள்ளது. ஹோட்டல்களில் உணவுகளின் அதிக விலையால் சாதாரண பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். விலை நிலவர பட்டியல் மறைத்து வைத்தும் தோன்றியது போல் பணம் ஈடாக்கியும் இடுக்கியில் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் ஒரே போல சில நிறுவனங்கள் கொள்ளையடித்து வருகின்றனர். இடுக்கி டபுள் கட்டிங்கில் ஹைரேஞ்ச் ஹோட்டல் உட்பட உள்ள நிறுவனங்களில் உணவின் விலை கேட்டால் ஊழியர்களிடமிருந்து சரியான பதில் கிடைப்பதில்லை. உணவு சாப்பிட்டதன் பின்பு ஊழியர்கள் ஒரு பேப்பரில் விலையை எழுதி வருகின்றனர். சாப்பிட வரும் நபர்களை ஏமாற்றும் விதத்தில் தான் இங்கு பணம் வசூலிக்கப்படுகிறது. இதுபோன்ற மோசடிக்கு பின்னால் அதிகமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். உணவுத்துறையின் கடுமையான உத்தரவு இருக்கும் போதும் பல இடங்களிலும் விலை நிலவர பட்டியல் வெளியிட உரிமையாளர்கள் തയ്യാറാവതിல்லை. നമ്മുടെ ഈ പ്രദേശങ്ങളിൽ അതായത് ചെറുതോണി തൊട്ടടുത്തുള്ള പ്രദേശങ്ങളിലെല്ലാം ഹോട്ടലുകളിൽ അമിതമായ ചാർജാണ് ഇപ്പോൾ ഈടാക്കുന്നത്. അത് ഗ്യാസിന്റെ പേര് പറഞ്ഞാണ് ഇവര് ഒരു വിലവിവര പട്ടിക പോലും കൊടുക്കാതെ സാധാരണക്കാരിൽ നിന്ന് അമിതമായ ചാർജ് ഈടാക്കുകയും അധികൃതർക്ക് അനുമതിയോടുകൂടി തന്നെയാണ് ഇത് ചെയ്യുന്നതെന്നാണ് തോന്നുന്നത്. ഈ അധികാരികൾ പറയുന്നത് കടകളിൽ അമിത ചാർജ് ഈടാക്കിക്കൊണ്ട് ഫുഡ് കൊടുക്കരുത് എന്ന് പറയുന്നുണ്ടെങ്കിൽ പോലും നമ്മളൊരു കടയിൽ ചെന്ന് ഒരു സാധാരണക്കാരൻ ഒരു കടയിൽ ചെന്ന് കയറുമ്പോൾ അവിടെ അമിതമായ കൂലി ഈടാക്കുകയും ഗ്യാസിന്റെ പേര് പറഞ്ഞ് അമിതമായ കൂലി ഈടാക്കുന്നു. ഈ സമീപ പ്രദേശങ്ങളിലെല്ലാം ഇത് തന്നെയാണ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇപ്പൊ ഇവിടെയൊക്കെ വരുന്നതെന്ന് പറഞ്ഞാൽ ഇടുക്കി മെഡിക്കൽ കോളേജിൽ വരുന്ന സാധാരണക്കാരനും പാവപ്പെട്ട ജനങ്ങളുമാണ് വരുന്നത്. അവരോടൊക്കെ അമിതമായിട്ട് കൂലി ഈടാക്കുക എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ സാധാരണ ജനങ്ങളെ കൊണ്ട് താങ്ങാൻ പറ്റുന്ന ഒരു കാര്യമല്ല. തന്നെയുമല്ല, ഇവിടെ ടൗൺ ഏരിയയിൽ പോലും നാരങ്ങാവെള്ളത്തിന് 20 രൂപയുള്ളപ്പോൾ ഇവിടെയുള്ള ചെറിയ ചെറിയ ടൗണുകളിൽ സിറ്റികൾ പോലെയുള്ളിടത്തൊക്കെ 25 രൂപ വെച്ചാണ് ഇപ്പോൾ നാരങ്ങാവെള്ളത്തിന് വാങ്ങിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇതൊക്കെ എന്ന് പറഞ്ഞാൽ ഗ്യാസിന്റെ പേര് മാത്രം പറഞ്ഞുകൊണ്ടാണ് ഇതെല്ലാം അമിതമായിട്ട് ഇങ്ങനെ കൂലി ഈടാക്കുന്നത്. അത് സാധാരണപ്പെട്ട ജനങ്ങൾക്ക് താങ്ങാൻ പറ്റുന്നതിനും അപ്പുറത്തോട്ടാണ് ഇപ്പോഴുള്ള കാര്യങ്ങളുടെ പോക്ക്. അത് അധികാരികളെ ശ്രദ്ധയിൽപ്പെടുത്തിക്കൊണ്ട് ഫുഡ് ആൻഡ് സേഫ്റ്റി ഈ കടകളിൽ അന്വേഷണം നടത്തി ഇതിന്റെ ചാർജ് കുറയ്ക്കണം എന്ന് തന്നെയാണ് ഞങ്ങളുടെ നാട്ടുകാരുടെ അഭിപ്രായം. ஹோட்டல்களுடன் பேக்கரிகளிலும் இதே நிலை தொடர்கிறது. ஒரு சாதாரண சோடாவிற்கு கூட பல இடங்களிலும் 25 முதல் 30 ரூபாய் வரை ஈடாக்கப்படுகிறது. மாவட்ட தலைநகரில் பல்வேறு தேவைகளுக்காக வரும் சாதாரண மக்களும் தொழிலாளிகளும் ஆட்டோ ஓட்டுநர்களும் ஏமாற்றப்படுகின்றனர். அதிகாரிகளின் கண் முன்னால் நடக்கும் இந்த ஏமாற்று நடவடிக்கையை அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை. சரியான பில் கொடுக்காமல் வியாபாரம் செய்யும் நிறுவனங்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலும் மற்ற அரசு துறைகளிலும் வாடிக்கையாளர்கள் புகார் கொடுக்கவும் தயாராகி வருகின்றனர். உணவு பாதுகாப்புத்துறையின் தாலுகா அளவிலான அதிகாரிகளும் உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. மாவட்டத்தின் பல்வேறு சுற்றுலா மையங்களிலும் இதுபோன்று பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஏமாற்றும் நடவடிக்கை தொடர்கிறது. மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா மையங்களான மூணார் உட்பட உள்ள இடங்களிலும் பல்வேறு ஹோட்டல்களில் விலை அதிக அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தும் விதத்தில் பல்வேறு நிறுவனங்களில் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மூணார் உட்பட உள்ள இடங்களில் சாதாரண தோட்ட தொழிலாளிகள் வந்து செல்லும் நிலையிலும் அதிக அளவில் ஹோட்டல்களில் உணவுகளின் விலையை உயர்த்தி மோசடி நடத்தப்படுவதாக புகாரும் எழுந்துள்ளது. நியூஸ் பியூரோ, இடுக்கி.